ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோ ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறவங்களுக்கான வீடியோ. ஸோ ஏன்னா இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் கேம் உங்கள் ஃபோனில் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த கேமை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லோடிங்னு காட்டுது, லோட் ஆகி ஃபுல்லாக ஓப்பன் ஆகி ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு இஷ்யூவை இந்த ஃப்ரீ ஃபயர் கேமில் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே ரீசெண்டாக வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த ஃப்ரீ ஃபயர் கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே லோடின்னு காட்டுது, ஆனால் ரொம்பவுமே மெதுவாக லோட் ஆகி தான் வருது. சம்டைம்ஸ் வந்து லோட் ஆகினாலுமே இந்த பேஜ் வந்து உங்களுக்கு, அதாவது கேம் வந்து விளையாடுறதுக்கு முடியலை. ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஓரளவு ஃபாஸ்டில் தான் இருக்கான்றதை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு கனெக்ஷன்ஸில் பாருங்கள். உங்களுக்கு இந்த இடத்துல சிம் மேனேஜர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இல்லாட்டி இதில் வந்து பாருங்கள் மொபைல் நெட்ஒர்க் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய நெட்ஒர்க் வந்து நீங்கள் என்ன டைப்பில் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி வந்து 5G உங்கள் மொபைல் சப்போர்ட் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 5G வந்து கொடுத்து வச்சுருங்க. கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன் இந்த இடத்துல 5G கொடுக்குறோன்னா, நம்ம வந்து நம்மளுடைய மொபைல் நெட்ஒர்க் வந்து ஸ்பீடாக இருக்குமா இருந்தாவே மோஸ்ட்லி இந்த லோட் ஆகிற ப்ராப்ளமை நமக்கு சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்லோவான இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டான நெட்ஒர்க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ உங்களுடைய சிம் நெட்ஒர்க் மேனேஜரையுமே கூட வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேர் அவங்களுடைய நெட்ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால கூட வந்து இந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். அதோட நீங்கள் வந்து ப்ரைவேட் டிஎன்எஸ் ஏதாவது நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்தாலுமே ஸோ அந்தையுமே வந்து ஒருக்க ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ப்ரைவேட் டிஎன்எஸில் கூட வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கேம் வந்து லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைவேட் டிஎன்எஸ்ஸையுமே ஒருக்க ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்து சர்ச் பார் இருக்கும். ஸோ சர்ச் பாரில் ஃப்ரீ ஃபயர் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இந்த கேமை ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கும் போது கூட வந்து இந்த ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து, அதாவது பக்ஸ்னால கூட வந்து கேம் வந்து லோட் ஆகாமல் கூட இருக்கலாம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருக்குமா இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபோனை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஏதாவது பூஸ்டர் இருக்குமாச்சுன்னா அந்த பூஸ்டரையுமே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஃபோனுமே ஸ்லோவாகும் போது இந்த கேமுமே வந்து ரொம்பவுமே லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு பூஸ்டர் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கேமை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவீங்களாச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் லோட் ஆகிறது, அந்த லோட் ஆகிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துன்னா அதுக்கான சொல்யூஷனை தரேன். ஸோ இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.